சிங்கர்ஸ். ஸோ ஃபைனலாக ஒரு லாங் வீக் கேப்புக்கு அப்புறம் நான் மறுபடியும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் இந்த லாங் வீக் கேப் அப்படின்னா, கோல்டு பிடிச்சிருச்சு. கோல்டு வந்தனால வாய்ஸ்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ கூட நார்மல் வாய்ஸ் வந்துருச்சான்னு தெரியல, நார்மல் வாய்ஸே மறந்து போயிடுச்சு. பட் எனிவே இந்த மந்த்து வந்து இந்த மாதிரி தான் கொஞ்சம் அடிக்கடி ஃபீவர் கோல்டுலாம் வரும். ஸோ வந்து பார்த்துக்கோங்க, டேக் கேர். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பேக்ரவுண்டில் எதுவும் சேஞ்சஸ் தெரியுதா? என்ன தெரிகிறது? அது வந்து வேற ஒன்றும் இல்லை, என்னோடய கொஞ்சம் கலை திறமைகளை வெளிப்படுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பப்போ ஒரு சில பெயிண்டிங் வரைஞ்சிருந்தேன். அதில் ஒரு 2 பெயிண்டிங் வந்துட்டு ஓகே அந்த இடம் கொஞ்சம் எம்டியாக இருக்கே, அதில் வந்து கொஞ்சம் வைக்கலான்னு வச்சேன். ஸோ நல்லா இருக்குது, அதனால் நல்லா இருந்துச்சு, அதனால் வச்சேன். நல்லா இருக்குதா? ஓகே, பேக் டு த வீடியோ. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சென்சிட்டிவான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். கான்ட்ரவர்சிலாம் நினைக்காதீங்க, அதெல்லாம் இல்லை. இன்செக்யூரிட்டிஸ். எஸ், இன்செக்யூரிட்டிஸ் பற்றி தான் பேச போகிறோம். நம்ம எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். எனக்கும் நிறையா இருக்குது. அதில் நான் நிறைய இதை ஓவர் கம் பண்ணிட்டேன், சில இதை ஓவர் கம் பண்ணிட்டும் இருக்கேன். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்துட்டு அப்படி ஒரு இன்செக்யூரிட்டி மூலமாக நான் ஒரு இதை ரியலைஸ் பண்ணேன். அதை தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். இது எவ்வளோ பேருக்கு ரிலேட் ஆகும்லாம் எனக்கு தெரியல, பட் வந்து பார்க்கலாம். ஸோ வீட்டுக்குள்ளே போகலாம். நான் எதனால இன்செக்யூரான, எந்த விஷயம் நீ இன்செக்யூர் பண்ணிச்சு அப்படின்னா, ஜென்சி. ஜென்சியா? ஆமாம், ஜென்சி ஸ்லாங் வேர்ட்ஸ், ஜென்சி மீம், ஜென்சி ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் ஓவராலாக வந்துட்டு ஜென்சி இந்த டேர்மால் தான் நான் வந்து கொஞ்சம் இன்செக்யூர் ஆகிட்டேன். ஏன் அப்படின்னா, நானும் ஜென்சி தான். ஆனால் வந்துட்டு இவங்க சொல்கிற டைம்லைன் படி பார்த்தா நானும் ஜென்சி தான். ஆனால் நான் வந்துட்டு ஒரு ஓல்ட் ஸ்கூல் கைண்ட் ஆஃப் பர்சன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடுச்சோ, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. எக்ஸாம்பிள், நம்ம டெய்லி ஷேர் பண்ணுற மீம்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா அதுவே ரொம்ப காம்ப்ளிகேட்டான மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். மீம்ஸ் வந்து நம்ம எதுக்கு ஷேர் பண்ணுறோம்? ஜஸ்ட் ஒரு ஃபன்னியாக ஒரு இதை பார்க்குறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறோம், அதை பார்க்குறோம், சிரிக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் அது ஒரு சிம்பிளான எமோஷன், நம்ம சிரிக்கிறோம். ஆனால் அதையே நம்ம வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டோமோ. ஏன்னா இப்போ இருக்கிற மீம்ஸ்லாம் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, அது எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியல. சில இது நான் பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், சில இது வந்துட்டு இன்னும் நான் போய் கமெண்ட்ஸில் போய் பார்க்கணும். இல்லை அப்படின்னா ஷேர் பண்ணவங்க கிட்டேயே வந்துட்டு இது என்ன, எதை மீட் பண்ணுறாங்க, காமெடியாக சொல்கிறாங்களா, சர்காஸ்டிக்காக பேசுகிறாங்களா, இல்லை எதாவது சீரியஸாக சொல்கிறாங்களா, அதுவே வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு சிம்பிளான எமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டோம். இது மீம்ஸ் மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே ஜென்ரலாக தான். பட் வந்து டாபிக் அது இல்லை, நம்ம வந்து அப்படியே டைவர்ட் ஆகாமல் டாபிக் வருவோம். டாபிக் என்ன அப்படின்னா, இந்த ஜென்சி ஸ்லாங் வேர்ட்ஸ் இதனால வந்துட்டு எனக்கு நான் இன்செக்யூர் ஆகிருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அது எப்போ அப்படின்னா, நான் ரீசெண்டாக வந்துட்டு ஒரு ஹேபிட் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அது என்னென்னா, காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வரைக்கும்லாம் நான் வந்துட்டு எங்கள் அம்மா வந்து ஏதாவது ஒன்று நல்லா சமைச்சிருந்தாங்கன்னா, அம்மா இது நல்லா இருக்குன்னா நான் முன்னாடிலாம் சொன்னதில்லை. பட் இப்போ வந்துட்டு நான் அது சொல்ல ஸ்டார்ட் பண்ணேன். அம்மா இன்றைக்கி இது நீங்கள் பண்ணீங்க, இது நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி உங்கள் சாரீ அழகாக இருக்குது அப்படிலாம் சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும்ல, அவங்க சிரிப்பாங்க, அது நல்லாயிருக்கும் பார்க்க. அது நான் அங்கே மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு ஆன்லைனில் நான் நிறைய கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறேன். அதில் சில இது வந்துட்டு எனக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும், சில இது ரிலேட்டபிளாக இருக்கும், சில இது வந்துட்டு எனக்கு ஒரு புது பர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருக்கும், ஒரு சேஞ்ச் கொடுத்துருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு ஒய் நாட், நம்ம வந்துட்டு அங்கேயும் நம்ம கமெண்ட் பண்ணலாமே. ஏன்னா அந்த கமெண்ட் பண்ணால் அந்த க்ரியேட்டருக்கும் தெரியும், ஓகே உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கமெண்ட்ஸ்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, அதே மாதிரி ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஓகே எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்துச்சு, ஓகே கமெண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ண போனால் ஒரு சில கமெண்ட்ஸ் என் கண்ணில் பட்டுருச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த கமெண்ட்டில் அவங்க போட்டிருக்க வேர்ட்ஸே எனக்கு புரியல. என்ன பேசுகிறாங்க? இட்ஸ் a big V bro, சாரி இட்ஸ் a big W bro அப்படின்னு போட்டிருந்தாங்க. டபிள்யூவா, என்ன டபிள்யூனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கூகுளில் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. டபிள்யூ அப்படிங்கிறது ஒரு ஜென்சி ஸ்லாங் வேர்ட். அதோட மீனிங் வந்து வின்னா. இட்ஸ் வின் ப்ரோ அப்படிங்கிறத வந்து ஷார்ட் ஃபார்மாக பண்ணி டபிள்யூன்னு வச்சுட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க, எனக்கு அதெல்லாம் புரியல. ஓகே, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு
உடனே அது புரியல. உடனே எனக்கு வந்துட்டு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அச்சச்சோ, அப்போ நான் இப்போ ஏதோ ஒரு கமெண்ட் போட்டேன்னா அது ரொம்ப அவுடேட்டடாக இருக்குமோ, அவங்களுக்கு வந்துட்டு ரிலேட் பண்ணிக்க முடியாதோ அப்படின்னு சொல்லி நான் யோசிக்க ஆரம்பித்து அந்த தாட்ஸ் அப்படியே லூப்பில் போயிடுச்சு. பேசிக்கலி ஐம் ஓவர் திங்கர். ஸோ ஆப்வியஸ்லி அப்படியே நான் யோசிச்சு ஃபைனலாக அந்த கமெண்ட் போடாமலே நான் வந்துட்டேன். அங்கேயோட ஸ்டாப் ஆகலை. அதுக்கப்புறமும் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரியே நான் கொஞ்ச நாள் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இது என்ன எங்கே அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா, நான் நிறைய இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் அங்கங்கே பார்க்க எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஓகே எனக்கு மட்டும்தான் இதெல்லாம் தெரியல போல். அப்போ வந்துட்டு இப்போ என்னோட வீடியோஸில் நான் அதெல்லாம் யூஸ் பண்ணலைன்னா யாரு கூடயுமே நான் வந்துட்டு ரிலேட் ஆக மாட்டேன் போல். அப்போ எல்லோரும் என்னை வந்து அவுடேட்டட் நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே யோசித்து நானே வந்துட்டு என் செல்ஃப் ஒர்த்தெல்லாம் வந்துட்டு டவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. சாதாரண ஒரு ட்ரெண்டு, எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்துக்கு ஒரு புது வேர்டு தான் வந்துட்டுருக்குன்னு நம்ம சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி ரிசன் சொல்லுவோம், இதுவே பழைய வேர்டுன்னு நினைக்கிறேன். பட் எனிவே இன்றைக்கி ரிசன் சொல்லுவோம், நாளைக்கு அதுக்கே வேறு ஏதாவது ஒரு பேர் வச்சுட்ருப்போம். அப்படி இருக்கும்போது இதுக்கு போய் நம்ம நான் நானே டவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேனே, என்னோடய கண்டென்ட் மேலெலாம் எனக்கு வந்துட்டு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சே அப்படின்னு சொல்லி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் நான் யோசித்தேன், ஒரு 2 years பேக் த சேம் பர்சன் நான் என்கிட்ட வந்துட்டு இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணுவியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அப்போ என்னோடய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, வேர்ல்டு எப்போவுமே ஒரு ஃபாஸ்ட்டான பேஸில் தான் போயிட்டுருக்கும். அது கூட நான் மேட்ச் பண்ணணும்னு நினச்சா நான் தான் லூஸ் ஆயிடுவேன். ஸோ நான் என்னோட ஓன் பேஸில் ஜாலியாக இருக்கேன், அதுவே எனக்கு போதும், அப்படி தான் நான் இருந்தேன். ஆனால் இதெல்லாம் அப்படி இருந்த பர்சன் இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு நானே டவுட் பண்ணி என்னோடய செல்ஃப் ஒர்த்தெல்லாம் டவுட் பண்ணி அப்படியே கொஞ்சம் பிளாக் ஆயிடுச்சு எல்லாமே. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், என்னோடய மைண்டில் நானே ஒரு இதை பில்ட் பண்ணிட்டேன். அதாவது இந்த மாதிரி கூலான வேர்ட்ஸை யூஸ் பண்ணாதான் நானும் கூலான பர்சன், இல்லைனா என்னை அவுடேட்டட்னு நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே நானே ஒரு இதை பில்ட் பண்ணி அதனால என்னோடய செல்ஃப் ஒர்த்தை நான் டவுட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு நான் ஒரு கோட் ஃபாலோ பண்ணுவேன் எப்போவுமே. அது என்ன அப்படின்னா, இட் இஸ் கூல் டு பி கைண்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, இந்த வேர்ல்டில் கைண்டான பர்சனெல்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் ஒரு கைண்டான பர்சனாக இருக்கீங்கன்னா அதுவே ஒரு கூல் தான். இந்த மாதிரி வேர்ட்ஸு யூஸ் பண்ணாதான், இந்த மாதிரி ஸ்லாங்லாம் மீம் ரெஃபரன்ஸில் யூஸ் பண்ணாதான் நம்ம கூல் அப்படிங்கிறதெல்லாம் நோ பிக் நோ. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணால் தான் கூல் அப்படிங்கிற தாட்டை ஃபஸ்ட்டு எடுத்துடணும். அதுதான் நான் ரியலைஸ் பண்ண விஷயம். ஸோ அதை தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரிலேட் ஆகலை அப்படின்னா வெரி குட், வெரி நைஸ், அப்படியே இருங்க, கீப் கோயிங். ஆனால் ரிலேட் ஆச்சு அப்படின்னா நீங்களும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் யோசித்து கமெண்ட்லாம் போடாமல் இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ தான். என்ன மாதிரி இருக்காதீங்க, ஓவர் திங்க் பண்ணாதீங்க, ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணியாதீங்க. ஏன்னா நான் என்ன சொன்னேன், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டோமோன்னு, அதே தான் நானும் பண்ணியிருக்கேன் எனக்கு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி எதையும் ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. இப்போ நான் இப்படி சொல்கிறனால நான் ஜென்சி வேர்டு ஹேட்டர், எனக்கு ஜென்சி மீம்லாம் பிடிக்கவே பிடிக்காது அப்படிலாம் இல்லை. நானும் சில வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். என்னோடய வீடியோவிலே பார்த்தீங்கன்னா அங்கங்கே சில வேர்ட்ஸ்லாம் இருக்கும். எனக்கு எது புரியுதோ அதை நான் ஷேர் பண்ணுவேன். சரி, ஏதோ கருத்து சொல்கிறேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்கள், கேட்போம். My கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங், எல்லாத்துக்கூடையுமே நம்ம எப்போவுமே நான் ட்ரெண்டில் சிங்காக இருக்குன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஒன்று வந்துட்டுருக்கு புதுசாக. எல்லாத்துக்கூடையும் கீப் அப் பண்ணி நினச்சிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக முடியாது. அதையும் தாண்டி நமக்கு ஒரு லைஃப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரெண்டெல்லாம் வச்சுட்டு நம்மளே ஜட்ஜ் பண்ணிக்காமல் ஜாலியாக இருப்போம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு வேர்ட் தெரியலையே, யாராவது கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுறாங்களா, தெரிலன்னு கேட்டுருங்க. இன்னும் மிஞ்சி போனால் என்ன பண்ணுவாங்க, நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்களா? பண்ணிட்டு போட்டோன்னா ஒரு புது வேர்டை மீனிங் கற்றுக்கிட்டோமேன்னு ஜாலியாக போக வேண்டியதான். இதுக்கெலாம் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா லைஃப்பில் மற்ற விஷயத்தெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ இதுதான் நான் ரீசெண்டாக ரியலைஸ் பண்ண ஒரு பெரிய ரியலைசேஷன். அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ என்ன மாதிரி ரொம்ப யோசிக்காமல் ஜாலியாக ஹாப்பியாக இருப்போம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐ மீன் ஒரு எக்ஸசைஸாக நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, என்னோடய வீடியோவில் கூட கமெண்ட் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அது குட்டியோ பெருசோ எதுனாலும். சாதாரண எமோஜி பண்ணுறீங்களா, ஓகே, நோ ப்ராப்ளம். இல்லை பெரிய பேராகிராஃபை டைப் பண்ணுறீங்களா, அதுவும் நோ ப்ராப்ளம். பட் சும்மா கமெண்ட் போடுங்க, என்ன தோணுது கமெண்ட் போடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அதை தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், அன்யூ.